மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றாக. 9ஆம் வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதே அவர்கள் கிழக்கில் கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு நேரே வந்து பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு நேரே வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன்னே சென்றது. அன்பு தேவனுடைய பிள்ளையில இந்த சரித்திரம் எல்லாருக்குமே தெரியும். அதாவது என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து 3 சாஸ்திரிகள் வந்தார்கள். அந்த 3 சாஸ்திரிகளும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வழிகாட்டினது நட்சத்திரம் என்பதை நாம் நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரிகள் பார்த்திங்கன்னா கிழக்கிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததான பெத்லகேமை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கிறதான நேரத்தில் அவர்களை வழிகாட்டுவதற்காக தான் அந்த கிழக்கிலே அந்த நட்சத்திரம் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் போன பொழுது சரியாக தான் போய்கொண்டிருந்தார்கள். ஆனால் இடையில பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தை விட்டு விட்டு திசை மாறி அவங்க பார்த்திங்கன்னா ஏரோதுனுடைய அரண்மனைக்கு அவர்கள் போயிட்டாங்க. அதாவது ராஜாவின் அரண்மனையில், அதாவது என்னென்னா யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் ஒரு அரண்மனையில் தான் பிறந்திருக்க வேண்டும் என்று அவர்களுடைய ஒரு சுய நாணத்தின் நிமித்தமாக அவர்கள் பார்த்திங்கன்னா வழி தவறி அவர்கள் வழி நடத்தினதான நட்சத்திரத்தை விட்டு விட்டு தங்களுடைய சுயநாணத்தின் நிமித்தமாக அவர்கள் நேராக பார்த்திங்கன்னா ஏரோதின் அரண்மனைக்கு போய்விட்டார்கள். அரண்மனைக்கு போன பொழுது ஏரோதும் அங்கு உள்ள அனைவரும் பார்த்திங்கன்னா கலங்கினார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கணும், நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வருடத்தை ஆரம்பித்த அந்த வருடத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையை நம்மை வழிநடத்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் அவர் நட்சத்திரமாக நமக்கு வழிகாட்டி வந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து இந்த கடைசி வரை நாம் சரியாக அவருடைய வழியில் நம்ம நடந்து வந்தோமா என்பதை நாம் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இவர்கள் பாருங்க, திசை மாறினது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, அதாவது அமைதியாக இருந்ததான பெத்லகேம் நகரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அழுகையும் புலம்பலும் ராமாவிலே பார்த்திங்கன்னா காணப்பட்டது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அதாவது என்னென்னா இவங்க வழி தவறி போனது நிமித்தமாக பெத்லகேமில் பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததை அவர்கள் ஏரோதுக்கு அறிவித்தது நிமித்தமாக மறுபடியும் ஏரோது என்ன சொல்கிறான்னா, ஏரோது அவர்கள்ட்ட சொல்கிறான் ஆண்டவர் எங்கே பிறப்பார் என்று. ஏரோது பார்த்திங்கன்னா மற்ற என்னென்ன பிரதான ஆசாரியர் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கும்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் ஆண்டவராகிய இயேசு பிறப்பார் என்று சொன்ன பொழுது அந்த ப்ராபிசியை நம்பி அவங்க பார்த்திங்கன்னா திரும்ப அவங்க ஏரோதின் அரண்மனை விட்டு திரும்பி வரும் பொழுது அதே கிழக்கிலே கண்டதான நட்சத்திரம் அவர்கள் சரியாக பார்த்திங்கன்னா சரியான பாதையில் நடத்தி அவங்கள பார்த்திங்கன்னா அந்த இரட்சகரை போய் கண்டு அவங்க பொக்கிஷத்தெல்லாம் திறந்து அவருக்கு கொடுத்துட்டு அவரை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, இது நிமித்தமாக அவன் சொல்கிறான், ஏரோது என்ன சொன்னான்னா, நீங்கள் போய் பிள்ளையை கண்டுவிட்டு என்னிடத்தில் வந்து சொல்லுங்கள், நானும் அதை என்னென்னா நமஸ்கரிக்க வேண்டும், அதை நானும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். ஆனால் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஞானிகளுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்தப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுவான்னு சொன்னால நீங்கள் வேறு வழியாக போய்விடுங்கன்னு சொன்ன பொழுது அவங்க வேறு வழியாக போய்விட்டார்கள். ஏரோது தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அவன் பார்த்திங்கன்னா அவர்கள் எப்போ வந்தாங்களோ அந்த காலத்திலேருந்து குறித்து 2 வயதுக்கு உட்பட்டதான அனைத்து ஆண் பிள்ளைகளையும் பார்த்திங்கன்னா அந்த பெத்லகேமில் கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். ஆனாலும் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா அவன் தொட முடியவில்லை. அவர்கள் பார்த்திங்கன்னா எகிப்துக்கு யோசேப்பின் இடத்துல ஆண்டவர் சொப்பனத்தில் பேசி, நீ எகிப்துக்கு ஓடிப்போ, என்ன பிள்ளையின் ஜீவனை வாங்க ஏரோது வகை தேடுவான் என்று சொன்ன பொழுது
அவன் என்னென்ன எழுத்துக்கு போய்விட்டான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பார்த்தீங்கன்னா, பிறந்ததிலிருந்து அவர் மரிக்கும் வரை அவர் எந்த சூழ்நிலையிலாவது அழித்து விட வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய திட்டம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அதாவது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது நிமித்தமாக மனு குலத்துக்கு ஒரு மீட்பு உண்டானது என்பதை சத்துருவாகிய சாத்தான் நன்றாக அறிந்தது நிமித்தமாக அவன் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை செய்வதற்காக ஏரோதின் மனதை தூண்டினான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் அதாவது இதே சம்பவம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடக்க போகிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த உலகத்தில் பிறந்த பொழுது ஒரு கூட்டத்தாருக்கு மகிழ்ச்சி, ஒரு கூட்டத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, ஒரு கூட்டத்தாருக்கு மீட்பு உண்டானது. அதே நேரத்தில் சாத்தானையும் அவனையும் பின்பற்றினதான கூட்டத்தாருக்கு பார்த்தீங்கன்னா கலக்கம், எப்படா அவங்களை அழிக்கலான்னு. இதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். மனிதனுடைய மீட்புக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டியது இருந்தது. மறுபடியும் அவர் பரத்துக்கு ஏறி போய் மறுபடியும் திரும்ப வருவேன் என்று சொல்லிக்கிறார். வரும்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு விதமான கூட்டத்தாருக்கு, ஒரு கூட்டத்தார் மகிழ்ச்சியோடு அவருடைய கல்யாண விருந்துக்குள் பிரவேசிப்பார்கள், ஒரு கூட்டத்தார் கைவிடப்பட்டவர்கள் அழுது புலம்புவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளை, அவர் பிறப்பில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய வருகையிலும் நடக்கும் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த இடத்துல சாஸ்திரிகள் பார்த்தீங்கன்னா, சாஸ்திரிகள் அவர்கள் வரி தவறி போனாலும் அது என்னென்ன, அதாவது தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு நிறைவேறுதலாக காணப்பட்டாலும், ஆனால் அங்கு அந்த பெத்லகேம் அமைதியாக இருந்ததான பெத்லகேம் அலக்களிக்கப்பட்டதுக்கு அமைதியாக இருந்ததான பெத்லகேம்ல அநேக பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டதுக்கும் காரணமாக இருந்தது இந்த சாஸ்திரிகள் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். காரணம் என்னென்றால் அவர்கள் தங்களுடைய வழிகளை விட்டு சுயஞானத்தில் செயல்பட்டது நிமித்தமாக. அன்பு தேவனுடைய பிள்ளையை, இந்த வருடம் ஆரம்பித்தது, இந்த வருடத்தில் இந்த கடைசி பகுதியில் வந்திருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்ததான பாதையை விட்டு, தேவன் வைத்ததான திசையை விட்டு நீங்கள் திரும்பினது நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு சஞ்சலம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கண்ணீரின் பாதை என்றைக்காவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இந்த பிரச்சனைக்கு, இந்த உபத்திரவத்துக்கு, இந்த போராட்டத்துக்கு, இந்த காரணத்துக்கு, இந்த அழிவுக்கு நான் தான் காரணம் என்பதை என்றைக்காவது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருடத்தில் நீங்க சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆண்டவர் வைத்த வழியை விட்டு நான் விலகினது நிமித்தமாக, ஆண்டவர் வைத்ததான பாதையை விட்டு நான் என்னன்னா பாதை தவறி போனது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்தது. என்னுடைய சுயஞானத்தில் சில காரியத்தை நான் செய்தது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் ஏராளமான நஷ்டத்தை நான் சந்திக்க வேண்டியது இருந்தது. என்னுடைய சுயத்தில் நான் அநேக காரியங்கள் செய்தது நிமித்தமாக குடும்பம் எல்லாம் அநேக துன்பத்துக்குள்ளாக போக வேண்டியது இருந்தது என்பதையெல்லாம் என்றைக்காவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அன்பு தேவனுடைய பிள்ளை, இந்த கடைசி வாரத்தில் வந்திருக்கதான நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் நாம் கடந்து வந்ததான பாதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கென்று வைத்ததான வழி, நமக்கென்று வைத்ததான திசை, நமக்கென்று வைத்ததான பாதையில் நம்ம என்னென்ன சரியாக நடந்தோமா என்பதை தேவனுக்கு முன்பாக நம்ம நிறுத்தி பார்க்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாக இல்லை, ஒரு ஊழியருக்கு முன்பாக இல்லை, ஒரு முக்கியமான ஒரு பெரிய பிரசங்கருக்கு முன்பாக இல்லை, நம்ம என்னென்ன தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்தி நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இருளின் திசையில் நம்ம காணப்பட்டோம். அந்த இருளின் திசையிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக தான் பார்த்தீங்கன்னா மரண இருளின் திசையில் இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 4:15 பாருங்க, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கும் அவனுக்கும் அவனுடைய சேனைக்கு நம்ம உட்பட்டவர்களாக காணப்பட்டோம். இந்த மரண இருளின் திசையில் இருந்ததான நம்மை திசை திருப்பி கொண்டு வருவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரண இருளின் அந்த திசையில் இருந்ததான நம்மை பார்த்தீங்கன்னா தேவன் கரம் பிடித்து வழி நடத்தி இவ்வளவாக கொண்டு வந்தார். அதாவது இருளின் ராஜ்யத்திலிருந்து
தம்முடைய அன்பின் ராஜ்யத்துக்காக தேவன் நம்மை மாற்றினார் என்று பார்க்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா கொலைசேரில் சொல்கிறாரு. கொலைசேர் 1:13 பாருங்க. இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினரை ஸ்தோத்தரிக்கிறோன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அதே நேரத்தில் 1 பேதுரு 2:9 சொல்கிறாரு. அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு உங்கள் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவனுடைய பிள்ளை, இதிலிருந்து பார்த்தீங்கன்னா இருளின் ராஜ்யத்திலிருந்து உங்களையும் என்னையும் பார்த்தீங்கன்னா தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டதான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தீங்கன்னா தேவன் வைத்ததான அந்த திசையில் நம்ம சென்று கொண்டு இருக்கிறோமா? இருளின் திசையிலிருந்து தேவன் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு நேராக வழி நடத்தினாரு. நமக்கென்று ஒரு நட்சத்திரம் நமக்கு முன்பாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த நட்சத்திரத்தின் பிரகாசத்தில் அவர் நமக்கு வைத்ததான பாதையில் நம்ம நடக்கிறோமா என்பதை, இந்த வருடத்தில் நாம் நடந்தோமா என்பதை நாம் நன்றாக சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. ஏசாயா 25:30 பாருங்க. நீங்கள் வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாடி சொல்லும் சத்தத்தை நீங்கள் கேட்பீங்கன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நமக்கு ஒருவேளை வழி தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது, தேவனிடத்துல நம்ம தனித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் பார்த்தீங்கன்னா நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நம்மோடு பார்த்தீங்கன்னா அவர் என்னன்னா இடைபடுகிறவராக இருக்கிறார். அவர் என்னன்னா நமக்கு வழி இதுவே, இந்த வழியிலேயே நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம அதெல்லாம் விட்டு எத்தனை நேரத்தில் இந்த ஞானிகளை போல நம்ம சுயஞானத்தில் நம்ம ஈடுபட்டோம் என்பதை நம்ம நன்றாக அறிகிறவர்களாக இருக்கின்றோம். சுயஞானத்தில் நம்ம செயல்பட்டது நிமித்தமாக நஷ்டம் யாருக்கு ஏற்பட்டது? நமக்கு தான், நம்முடைய குடும்பத்துக்கு தான், நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை இவர்கள் சுயஞானத்தில் ஈடுபட்டது நிமித்தமாக அங்கு பார்த்தீங்கன்னா அநேக ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டாலும் அதிலும் பார்த்தீங்கன்னா தேவன் பார்த்தீங்கன்னா கிருபையாக பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை நமக்கு கிடைக்காம கிருபையாக தேவன் நம்மை பாதுகாத்து வந்தார். எவ்வளோ நஷ்டம் தான் ஏற்பட்டுச்சு, எவ்வளோ கஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் இப்படிப்பட்டதான ஒரு மரணத்தை சந்திக்கக்கூடியதான நிலைமையில நமக்கு ஏற்படவில்லை. காரணம் என்னென்றால் தேவன் நம்மை பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்கள் மேலும் என் மேலும் வைத்ததான அன்பின் நிமித்தமாக, நாம் செய்ததான தவறு நிமித்தமாக, குற்றத்தை நிமித்தமாக தேவன் அப்படிப்பட்டதான மரணத்தை ஒப்புடுக்காமல் தேவன் நம்மை பாதுகாத்தாரு. அதை நீங்கள் என்னென்ன இந்த கடைசி நாட்களில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு என்னத்தை நன்மை செய்தார், என்ன செய்தார் என்று. அதாவது என்னென்னா, நமக்கு உலகத்தாருக்கு வந்த வியாதி போல நமக்கு அநேக வியாதிகள் வந்துச்சு. ஆனாலும் அந்த வியாதியிலிருந்து எல்லாம் தேவன் பாதுகாத்தாரு, தேவன் காப்பாற்றினாரு. அதே வியாதி உலகத்தாருக்கு வந்து எவ்வளவு பேர் மரித்து போனார்கள். ஆனாலும் தேவன் நம்மை காப்பாற்றினார் என்பதை என்றைக்காவது நினைத்து பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து தேவன் நம்ம எல்லாம் தப்புவித்தார் என்பதை என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? யோசேப்பை பாருங்க, அவனுடைய சகோதரர்களை கொலை செய்ய வகை தேடினாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவன் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, தானியேலை அவருங்க பாருங்க அழிப்பதற்காக வகை தேடினார்கள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவன் அவர்களோடு கூட இருந்தது நிமித்தமாக தேவன் அவர்களை பாதுகாத்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு சூளையை அதிகமாக்கினார்கள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலும் பார்த்தீங்கன்னா அவர்களை அழித்து போட முடியவில்லை. காரணம் என்னென்றா தேவன் அவர்களை பாதுகாத்தார். இதே மாதிரி தான் சத்துரு நம்முடைய வாழ்க்கையில நாம் பாதை மாறி போனது நிமித்தமாக, சத்துருக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாக, சத்துரு நம்முடைய குடும்பத்தில் செயல்பட்டது நிமித்தமாக அநேக கஷ்டங்கள் நஷ்டங்கள் சந்தித்தமே ஒழிய, ஆனாலும் பார்த்தீங்கன்னா தேவன் இப்படிப்பட்டதான ஒரு இழப்புக்கு இடம் கொடுக்காதபடி மறுபடியுமாக தேவன் நம்மை பாதுகாத்தாரு. தேவன் கைவிடாத தேவனாக இருந்து வழி நடத்தி வந்தாரு. அதையெல்லாம் நம்ம இந்த வருட கடைசியில் நாம் எண்ணி பார்த்து அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக நாம் தேவனுடைய வழியில் நடந்தால் நாம் எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா
திசை கெட்டு போக மாட்டோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. நம்ம தேவனுடைய வழியில் நம்ம நடக்காமல் நம்முடைய சொந்த வழியில் நமக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு அது என்னென்னா தேவனுக்கு சித்தம் இல்லையா என்பதை நம்ம அறிந்து கொள்வதே கிடையாது. அது நிமித்தமாக தான் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்கள், அநேக சூழ்நிலைகளை நாம் கடக்க வேண்டியது இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக நம்ம என்னென்ன திசை கெட்டு போகாமல் இருப்பதற்கு, தேவனுடைய வழியை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்துருங்க. தேவன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரியான வழியை அவர் போதிப்பார். நீதிமொழி 27:12, ஏசாயா 35:8 பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் கொடுக்கிறதான வழி. நீங்கள் ஒருவேளை பேதையாக இருக்கலாம், நீங்கள் சொல்லலாம் எனக்கு நான் இல்லை, அறிவு இல்லை, ஒன்றுமே இல்லை, உலக ஞானமும் கிடையாது, ஆவிக்குரிய ஞானமும் கிடையாது என்று நான் ஒரு பேதை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் தேவன் உங்களோடு கூட இருப்பாரே. ஆனால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா திசை கெட்டு போக மாட்டீர்கள். தேவன் அப்படியாக உங்களை என்னன்னா கைவிட மாட்டார். வழி இதுவே என்று உங்களுக்கு அவர் போதிக்கிற தேவனாக இருக்கிறார். இதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். நாம் பேதையாக இருந்தால் நாம் திசை கெட்டு போவோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. நீதிமொழி 27:12 சொல்லப்பட்டது, வேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று. நீங்கள் போதும் என்று நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் பாட்டு உங்களுடைய சுயநலத்தில் அநேக காரியங்களை நீங்கள் செய்வது நிமித்தம்தான் அநேக பிரச்சனைகள், போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருந்தது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஆண்டவரை குறை சொல்கிறோம். ஆண்டவர் எனக்கு எதுக்கு இதை அனுமதித்தார், ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளார என்னை கொண்டு போய் இணைச்சாரு, இன்னும் எதற்காக இப்படிப்பட்ட காரியத்தில் எனக்கு இப்படிப்பட்ட நஷ்டம் வந்தது என்று ஆண்டவரை நம்ம குறை சொல்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா நம்ம நன்றாக நினைக்கின்றோம். ஏனென்றால் பேதைகளுக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா பின்னாடி நடக்கிற காரியத்தை குறித்து முன்னாடி அறியவே மாட்டாங்க. இன்றைக்கும் பாருங்கள், அநேகருடைய குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு அதே அநேக காரணம் தான். அதாவது என்னென்னா, இப்படி நம்ம பேசணுன்னா பின்னாடி என்ன வருன்றதை யோசனை பண்ணுறதே கிடையாது. அதேமாரி இப்படி நம்ம செயல்பட்டோன்னா நம்முடைய குடும்பம் எப்படி ரெண்டாகுமா இல்லாட்டி இணைக்கப்படுமா என்பதை அவங்க நினைப்பதே கிடையாது. ஏன்னா தங்களுடைய சுயநாணத்தில் அவங்க செய்வது நிமித்தமாக பின்னாடி நடக்கக்கூடிய காரியத்தை அவங்க சிந்திப்பதே கிடையாது. ஆனால் நானி பார்த்தீங்கன்னா அதை சிந்திப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம அதாவது என்னென்னா எந்த இடத்துலையும் நம்ம எப்படினாலும் பேசிடலாம். இப்போ நீங்கள் ரோட்லேயே ஒருத்தன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான், நீங்கள் கண்ணாப்பின்னான்னு பேசிட்டு அவங்கள உடனே விட்டுருவானா, அவன் அடிச்சிருவான்னு நமக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சில நாணங்கள் நமக்கு இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம அந்த குடும்பத்துலேயும் சில காரியத்தை, அதாவது என்னென்னா குடும்பத்தார் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தில் சில காரியத்தை நம்ம செய்யும் பொழுது அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை வரும், இது நிமித்தமாக குடும்பம் இணைக்கப்படுமா, பிரிவினை உண்டாகுமா, இது நிமித்தமாக எவ்வளோ பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பது உங்களுக்கு தான் நன்றாக தெரியும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்தவர்களை பிரியப்படுத்துவதற்காக, மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக நம்ம என்னென்னா துணிஞ்சு பார்த்தீங்கன்னா சில காரியத்தை நம்ம செய்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை அப்படி செய்வது நிமித்தம்தான் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்தோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. இந்த ஞானிகள் தங்களுடைய சுயநாணத்தில் செயல்பட்டது நிமித்தமாக எப்படி அந்த பெத்லகேமிலேயே அநேகருக்கு ஒரு இழப்பை உண்டு பண்ணினார்களோ, அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சுயநாணத்தில் செயல்பட்டது நிமித்தமாக உங்களுடைய குடும்பத்தில் அநேக இழப்புகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதாவது உடன் பிறந்தவரை பிரியப்படுத்துவதற்காக அவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் சில காரியத்தில் ஈடுபடுறீங்க. உங்களுக்கு என்று என்னன்னா ஆண்டவர் சில பாதைகளை வைத்திருக்கிறாரு. அந்த பாதையை என்னன்னா நம்ம அறிந்து கொள்வதே கிடையாது. சில நேரத்தில் பாருங்க, அவசரப்பட்டு நம்ம சுயநாணத்தில் சில காரியத்தை ஸ்டெப் எடுக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளை எல்லா காரியத்திலும் எப்படிப்பட்ட காரியம் நடந்தாலும் சரி, ஆண்டவர் என்னோடு கூட
இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டுவிட மாட்டார் என்றதான தைரியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்து சில காரியத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பை எடுத்துக்கோங்க. யோசேப்பு போத்திபாரோட வீட்டில் இருந்தான். போத்திபார் வீட்டில் அவனுக்கு ஒரு சோதனை, அங்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த நேரத்தில் யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவன் நினைச்சிருந்தானே, சரி பரவாயில்ல, நம்ம இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு அடிமையின் வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கு நம்ம உட்பட்டோன்னா நமக்கு ஃபியூச்சரில் நல்லா தான் இருக்கு என்று அவன் நினைத்திருந்தால் அவனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் அவன் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கொலையாக இருக்கணும், இல்லாட்டி என்னென்னா அவன் பார்த்தீங்கன்னா போத்திபாரை கொலை பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு வீட்டிலேயே 2 பேர் இருக்க முடியாது. இது மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கும். ஆனால் அவன் என்னன்னா, ஆண்டவருடைய கிரியைக்காக ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் வைத்த பாதை இப்படியா இருந்துச்சுன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவன் பாருங்க வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடினான்னு பார்க்குறோம். அவன் தன்னுடைய வசதியை அவன் பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க, சரி நம்ம கஷ்டப்படாமல் இருக்கலாம், போத்திபார் வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது, நம்மளை தவிர இங்கே யாருமே கிடையாது, அதே நேரத்தில் எல்லா பொறுப்பையும் நம்மிடத்தில் கொடுத்துருக்காரு. அவனே சொல்கிறான், உன்னை தவிர மீதி எல்லா பொறுப்பையும் அவர் என்கிட்ட கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அவனே பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஆனாலும் ஏன் அவன் தன்னுடைய வசதியை அந்த இடத்துல பார்க்கல? அவன் பாருங்க, அவன் ஆண்டவர் எனக்கு நியமித்த பாதை எப்படின்னா நான் போயிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் கைவிடாத தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்பது நன்றாக அவன் அறிந்தது நிமித்தமாக, அதை விட்டது நிமித்தமாக அதை காட்டிலும் பெரிய உயர்வுக்கு நேராக தேவன் அவனை வழி நடத்தினார். அன்னைக்கு அவன் அந்த இதில் கொஞ்சம் கோட்டை விட்டுருந்தான்னா அவன் பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையில் இருந்திருப்பான், இல்லாட்டி அழிந்து போயிருப்பான். 2ல் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவன் பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்துக்கு மாத்திரமல்ல, அவன் வீட்டாரையே அவன் குடும்பத்தாரையே போஷிக்கத்தக்கதான வகையில் தேவன் உயர்த்தினார். அதே நேரத்தில் பாருங்க எவ்வளோ பேருக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்தான், எத்தனை தேசத்தாருக்கு அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், நஷ்டங்கள், அநேக நெருக்கத்தின் பாதை வழியாக கடந்து போகலாம். ஆனாலும் அது தேவன் எனக்கு நியமித்த பாதை, தேவன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதையில், அப்படிப்பட்ட ஒரு திசையில் என்ன நடத்தினா நான் மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போவீர்களே, ஆனால் உங்களை கொண்டு அநேகரை பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கத்தக்கதான வகையில் தேவன் உங்களை உயர்த்துவார். ஆனால் நம்ம தான் அதை செய்கிறதே கிடையாது, அவருடைய பாதையை நம்ம அறிந்து கொள்வதே கிடையாது, சுயத்தில் நம்ம அநேக காரியங்களை செய்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்று ஒரு தீர்மானம் எடுங்க. அதாவது என்னென்னா, ஞானிகள் துணிந்து நடக்கும் பேதைகள்லாம் பார்த்தீங்கன்னா திசை கெட்டு போயிருக்க ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் பேதைகளை பார்த்தீங்கன்னா திசை கெட்டு போகாதபடி தேவன் பாதுகாக்கிறார். அதை தான் அவர் சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, என் ஜனங்கள் திசை கெட்டு போவதில்லை. அதாவது ஒரு கூட்டம் பாருங்கள், ஞானிகள் திசை கெட்டு போகிறாங்க, பேதைகள் திசை கெட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் பேதைகளை பார்த்திங்கன்னா திசை கெட்டு போகாதபடி தேவன் வழி நடத்துகிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. நம்ம பேதையாராக இருந்தாலும் பாருங்க, தேவன் அது கேட்டதான ஞானத்தை தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்ம தான் என்னென்ன கேட்பது கிடையாது. அதாவது என்னென்னா, நம்ம திசை கெட்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவரோடு இருக்கிறதான நெருங்கி இருக்கிறதான ஜீவியம் நமக்குள்ள காணப்படாதது நிமித்தமாக தான் நம்ம எல்லா நேரத்துலையும் பார்த்திங்கன்னா திசை கெட்டு போய் கொண்டிருக்கிறோம். நம்ம பேதையராக இருந்தாலும் தேவனோடு உள்ளதான நெருங்கிய தொடர்பு, அதாவது தனிப்பட்ட ஜெபஜீவியம், வேத வாசிப்பு, அதே நேரத்தில் தேவனோடு உள்ளதான நெருங்கிய தொடர்பு நமக்கு இருந்தோன்னா எந்த சூழ்நிலையும் பேதையாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் தேவன் ஞானியாக்குகிறார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. சீஷர்களை அப்படி தான் அவர் ஆக்கினார். அப்போஸ்தலரில் எடுத்துக்கங்களேன், அப்போஸ்தலர் 4:13 பாருங்கள், பேதுரு, யோவான் இவங்க எல்லாம் பேசுகிற காரியத்தை அவங்க உள்ளவர்களை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், அதை வாசிங்களா, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு பாருங்க, அவங்க படிப்பறிவு இல்லாதவன், அதே நேரத்தில் பேதையானவன், ஆனால் இயேசுவோடு கூட இருந்தது நிமித்தமாக
அவனுக்கு இப்படிப்பட்ட ஞானம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாருங்க அந்த சீஷர்களை அறிந்து கொண்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை குடும்பத்தை நடத்துறது எனக்கு தேவை, எனக்கு சரியான ஒரு ஞானம் இல்லை, அது நிமித்தமாக என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் நீ தேவனோடு உள்ளதான நெருங்கிய தொடர்பு உனக்குள்ளா இருக்கட்டும். அந்த சீஷர்கள் தேவனோடு கூட இருந்தது நிமித்தமாக மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான வகையில் தேவன் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசுவையும் பாருங்க, அவர் பேசினதான ஞானத்தை அறிந்து அவர் பிதாவோடு கூட இணைந்து இருந்தது நிமித்தமாக அவர் பேசின ஞானத்தை அறிந்து பாருங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் என்னன்னா மரியாளுடைய குமாரன் அல்லவா, இவனுக்கு இந்த ஞானம்லாம் எங்கிருந்து வந்தது என்று பாருங்க அங்குள்ள ஜனங்கள் யூதர்கள் கேட்கத்தக்கதான வகையில் தேவனே பார்த்தீங்கன்னா அநேக கேள்விகளை கேட்டு பதில சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை மற்றவர்கள் நம்மை இவன் என்ன படிக்காதவன் தானே, இவன் என்னது இவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்று நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மை கொண்டு பார்த்தீங்கன்னா தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. நமக்கு பார்த்தீங்கன்னா தேவனோடு நெருங்கின தொடர்பு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற விசேஷத்தை ஞானத்தை தருவார். பிரசங்கில் கூட பாருங்க ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. அதாவது என்னென்னா பிரசங்கி 9:4 பார்த்தீங்கன்னா ஒரு பட்டணத்துக்கு எதிராக ஒரு பெரிய மனிதன் ஒரு கொத்தளம் போடுகிறான். ஆனால் அந்த கொத்தளம் போட்டு அங்கே உள்ளவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு அவன் வகை தர்றான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழையான ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஞானத்தினால பட்டணத்தை விடுவித்தான் என்று பார்க்கிறோம். அது வாசிக்கணும். ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதில் இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர், அதுக்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதில் ஒரு ஞானமுள்ள ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன்னுடைய ஞானத்தினாலே பட்டணத்தை விடுவித்தான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையில இப்படிப்பட்ட ஞானம்லாம் எப்படி தேவனோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை எல்லாம் அவர் தருகிறார். அவன் பாருங்க ஒரு பெரிய பட்டணத்தை விடுவித்தான் என்று பார்க்கிறான். அவன் ஒரு ஏழை தான், ஆனாலும் பாருங்க அவ்வளோ தூரத்துக்கு தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. இன்னும் சில ஸ்திரீகளை குறித்து எல்லாம் பாருங்க நியாயாதிபதியில் சொல்லப்படுகிறது. யாகையில எல்லாம் பாருங்க அவன் அதாவது சிசராவின் நிமித்தமாக பட்டணத்தையே அழிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்தப்ப யாகேல் பார்த்தீங்கன்னா அவன் அடைக்கலம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவன் பாலை கேட்டான், தண்ணியை கேட்டான், பாலை கொடுத்து அவனை பாருங்க எதிரியை ஒரே இதாக அதை ஆணி எடுத்து நெத்தியில் அடித்து அவனுக்கு பாருங்க அடைக்கலம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த எதிரியை காலி பண்ணிட்டு பட்டணத்தையே பாருங்க ரட்சித்தா. பாருங்க எவ்வளோ பெரிய ஞானம். அதாவது இது நிமித்தமாக மற்றவங்களாம் அழியக்கூடாது, ஒருத்தர் நிமித்தமாக மற்றவங்களாம் அழியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஞானமாக செயல்பட்டா யாகேல். அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒருத்தர் கூட அதேமாரி அந்த அபிமெலேக்கு பாருங்க அவன் அந்த பட்டணத்தை அழிப்பதற்காக வேண்டி அவன் மதில் சோறு பக்கத்தில் வரான். அங்கே மேலே இருந்து ஒரு ஸ்திரீ பாருங்கள் எந்திரக்கல்லை தூக்கி அவன் தலையில் போட்டு செத்தானா ஒருத்தனாலும் சாப்பிட்டோம், இவன் நிமித்தமாங்க எதுக்கு அத்தனை பேரும் ஏன் பாதிக்கப்படணும் என்பதற்காக நாணமாக பார்த்திங்கன்னா செயல்படுறான். அதேமாரி பாருங்கள் இன்னைக்கு கூட நம்ம வாஸ்தவம் பிணைக்காசு எழுந்து நின்று நியாயம் செய்தான், அது நிமித்தமாக வாதை நிறுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அவன் பாருங்க 23,000 பேர் அவங்க செய்ததான பாவத்தை நிமித்தம், இஸ்ரேல் ஜனங்கள் செய்ததான பாவத்தை நிமித்தமாக, விபச்சார பாவத்தை நிமித்தமாக 23,000 பேர் செத்துட்டு இருக்காங்க. இன்னும் வாதை நிறுத்தப்படல, இன்னும் நிறையா பேர் செத்துட்டு இருக்காங்க. அப்போதைக்கு வாதையை நிறுத்துறதுக்கு என்னன்னு தெரியல. அவன் பாருங்க அங்கே விபச்சாரம் செய்கிறதான இருவரை ஒரே குத்தா குத்தி அந்த இடத்துல பாருங்க அவன் வாதையை நிறுத்தினான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த ஞானம்லாம் எப்படி அவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான ஞானம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீ தேவனோடு கூட நெருங்கிய தொடர்பு உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்துச்சுன்னா குடும்பத்தில் என்ன பிரச்சனை வரலாம், என்ன போராட்டம் வரலாம், அதை ஈஸியாக பார்த்தீங்கன்னா காலி பண்ணுறதுக்கு ஏற்றதான ஞானத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஆனால் சுய ஞானத்தில் ஈடுபடும் பொழுது அது வருஷ கணக்காக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் மனுஷனானோ அன்றைய இடத்துல பாருங்கள் இப்படிப்பட்ட பிரச்சனை நான் என்ன செய்கிறதுன்னு அவங்களோட சுயநலத்தில் சில காரியத்தை சொல்லுவாங்க.
ஒருத்தர் அவங்களுக்கு ஏற்ற ஞானத்துக்கு ஏற்ற ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்ய இன்னும் கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை எழும்பி கொண்டு தான் இருக்கணும் இல்லையா? பிரச்சனை எந்த விதத்திலுமே பார்த்தீங்கன்னா அமைந்து போகாது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகவும் கவனமாக இருக்கணும். அதாவது வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக நட்சத்திரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எத்தனையோ விதமான நட்சத்திரங்களை குறித்து சொல்லப்பட்டது. இந்த ஒரு நட்சத்திரத்தை அவர்கள் பார்த்தீங்கன்னா சுயஞானத்தில் அவங்க அந்த நட்சத்திரம் வழி நடத்தின பாதையில் போகாமல் சுயஞானத்தில் போனாங்க. இன்னொரு நட்சத்திரம் இருக்கு, மார்க்கம் தப்பினதான நட்சத்திரம். யூதா 13 தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பு தேவனுடைய பிள்ளையில இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தாரை குறித்து அங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டே வருவாங்க. அந்த 12ஆம் வசனத்துலையும் பார்க்கலாம். அவங்க பாருங்கள், அவங்களுடைய அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து அவங்க பாருங்கள் அந்த விருந்தெல்லாம் பாருங்கள் துணிஞ்சு அவங்க என்னென்ன ஆசரிப்பாங்கன்னெலாம் பார்த்தீங்கன்னா மேலே சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆள்னா மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்று. அந்த தேவனுடைய பிள்ளைய அதாவது என்னென்னா அவங்க துன்மார்க்கமாக ஜீவிக்கிறதான ஒரு கூட்டத்தாரை குறித்து அவங்க மேலே சொல்லிகிட்டே வந்துட்டு அவர் சொல்கிறார் மார்க்கம் தப்பி அலைகிறதான நட்சத்திரங்கள் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. ஏனென்றால் மார்க்கம் தப்பி ஆவிக்குரிய ஜீவியத்தில் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுதே ஆவிக்குரியதான ஜீவியத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நன்றாக இருப்பாங்க. அவங்களுக்கென்று ஆண்டவர் அழைத்ததான அழைப்பு நன்றாக தெரியும். ஆண்டவருடைய பாதை இதுதானே தெரியும். ஆண்டவர் நடத்துகிறதான திட்டம் இதுதானே தெரியும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவருக்காக அநேக பொருத்தனைகள் அநேக காரியங்களை எல்லாம் செய்துட்டு ஆரம்பம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நன்றாக தான் இருக்கும். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாதைகளில் பார்த்திங்கன்னா சுயத்தை கொண்டு வந்து அநேகர் பார்த்திங்கன்னா தங்களுடைய பாதைகளை விட்டு அவங்க வழி விலகி போனதை நன்றாக அறியலாம். இன்றைக்கும் பாருங்கள், அநேகர் நட்சத்திரங்களை போன்ற பிரகாசிக்கப்பட்டதான அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு ஒரு பின்மாற்றத்தில் போனதான மார்க்கம் தப்பி அலைகிறதான நட்சத்திரங்களாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அநேகர் காணப்பட்டு கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் பாருங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அதின் பாதையில் கரெக்டாக சிருஷ்டித்திருக்கிறாரு. அந்தந்த பாதையில் அதாவது போயிட்டுருக்கு. அதாவது சூரியன் அந்த பாதையில் போயிட்டுருக்கு, நட்சத்திரம் அந்த பாதையில் போயிட்டுருக்கு, சந்திரன் அந்த பாதையில் போயிட்டுருக்கு. அந்த பாதையை விட்டு அது வளைவு விலகுனுச்சுன்னா உன்னோட நாம் மோதிக்கொள்ளும் என்று பார்க்கிறோம். அதுக்காக வேண்டி பாருங்க, அதுக்கென்று நியமித்த பாதையில் அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆரம்பத்தில் தேவனை நீங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் தேவனுக்கென்று அநேக பொத்தனை பண்ணீங்க. தேவனுக்காக அநேக காரியங்களை செய்வதற்காக நீங்கள் என்னென்னா உங்களுடைய தேவனுடைய வழி இதுதான் என்பதை அறிந்து நன்றாக நீங்கள் என்னென்னா தேவனுக்கு பிரியமானவர்களாக ஜீவித்து கொண்டிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வழி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களை போல் இருக்கிறதா? பாதையை விட்டு நீங்கள் வழி விலகி போய் கொண்டிருக்கிறீர்களா? ஒரு காலத்தில் பாருங்கள், ஆண்டவருக்காக வேண்டிய வைராக்கியமாக இருந்ததானே அந்த வைராக்கியம்லாம் இன்றைக்கு ஏன் உங்களை விட்டு போய்விட்டது? இன்றைக்கு எதுக்கு நீங்களா ஒரு சுய பாதையை தெரிந்து கொண்டு மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரத்தை போல ஏன் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நன்றாக இந்த கடைசி நாட்களில் நீங்கள் என்னென்ன ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த வருஷத்தில் அநேக நேரத்தில் நான் தேவனுடைய வழியை விட்டு விலகி சுய வழியில் நடந்தது நிமித்தமாக நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் தப்பி நடக்கிற நட்சத்திரங்களாக காணப்படுவீர்களே. ஆனால் தேவனுடைய கரத்தில் நீங்கள் அறிக்கை செய்யுங்க, தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஒப்போடுங்க. நமக்கு நியமித்த பாதையில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்னென்னா பிரவேசிக்கிறவர்களாக இருக்கணும். நமக்கு நியமித்த பாதையில் நம்ம என்னென்னா நம்முடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா ஜெயமாக இருக்க வேண்டும். கிறிஸ்து என்னதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்கு நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாக தொடர்கிறேன், ஒன்று செய்கிறேன், அதாவது நான் நடந்தாயிற்று என்று எண்ணாமல் முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுக்கு எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாக தொடர்கிறேன்றாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு அர்த்த வசனத்திலேயே அவர் பாருங்க, அர்த்த வசனம் 14 வசனம், கிறிஸ்து இயேசுக்கு தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லெக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்றாரு.
பிலிப்பியர் 3:12 14 வரை பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டம் ஜெயமாக இருக்க வேண்டும். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9:26 சொல்றாரு, நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் மன்னேன் என்று அவர் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். தேவன் நியமித்த பாதையில் நம்ம தொடர்ந்து ஓடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய பாதை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு அநேகர் பாருங்க, அவங்களுக்கென்று என்னென்னா முன்னோடியாக ஒரு ஆளை வைத்திருப்பார்கள். அவங்க ஒரு பரிசுத்தவானாக இருக்கலாம், இல்லாட்டி வேறு யாராச்சும் இருக்கலாம். அவங்கள பார்த்து ஓடி கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே போன பொழுது இவங்களும் பார்த்தீங்கன்னா கீழே போய்விடுவதை நாம் நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளை, நாம் அப்படிப்பட்டவர்களாக காணப்படக்கூடாது. முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பிறப்பார் என்றதான, அதாவது பிறப்பதை குறித்து பிழையாம் தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா ப்ராபசி சொன்னான். 9ஆம் அதிகாரம் என்னாகமோ 24ஆம் 13 நினைக்கிறேன். பாருங்கள், யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும், அவரை நான் காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கும் என்று, அதாவது என்னென்னா ஆண்டவராகிய இயேசுவை குறித்து அவங்க பார்த்தீங்கன்னா ப்ராபசி சொன்னது பார்த்தீங்கன்னா பிழையாம்தான். அதுக்கு அடுத்த வசனமே பாருங்கள், அவர் என்னென்னா யாக்கோபை அவர் அரசாழ்வார்னு சொல்லப்பட்டிருக்கும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார்னு சொல்லப்பட்ட இதே வசனத்தை பாருங்கள். அந்த தேவ தூதன் பார்த்தீங்கன்னா யாக்கோபை ஆளுகிற ஒருவர் பிறப்பார்னு சொல்லி பாருங்கள். மரியாள்கிட்ட சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். லூக்கா 1:33 நினைக்கிறேன். அதில் பாருங்கள், அதே இதை அவர் சொல்வார். யாக்கோபிலிருந்து பாருங்கள், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார்னு தேவதூதன் இதே இதை பாருங்கள், அவர் ஒரு அரசாளக்கூடிய ராஜாவாக வருவார்னு சொல்லிட்டு தேவதூதனும் பார்த்தீங்கன்னா அதை அங்கே உறுதிப்படுத்துவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையாம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமானவனும் தான் காணப்பட்டான். ஆனால் பிழையாமனுடைய ஆலோசனை நிமித்தமாக வீணா போனவர்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர். அன்பு தேவனுடைய பிள்ளை, இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னன்னா மற்றவர்களை பார்ப்போமானால் நாம் மார்க்கம் தப்பின நட்சத்திரங்களை போல நாம் அலைகிறவர்களாக காணப்படுவோம். நாம் என்னென்னா தேவன் என்னென்னா வேதத்தை கொடுத்துருக்காரு. வேதத்தை நீங்கள் நன்றாக வாசித்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், அதன் மூலமாக உங்களுக்கு பாதை உண்டாகும். அதே நேரத்தில் தேவனோடு நெருங்கி எவ்வளோக்கோ ஜெபிக்கிறீர்களோ, தனித்து ஜெபிக்கிறீர்களோ, ஜெபத்தில் எவ்வளோக்கோளவு தேவனோடு தரித்திருக்கிறீர்களோ அவ்வளோக்கோளவு பார்த்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போதித்து வழி நடத்துவார், பாதைகளை காண்பிப்பார். நீங்கள் என்னென்னா பேதையராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திசை கட்டு போக மாட்டீங்க. அவ்வப்போது ஏற்ற ஞானத்தை பார்த்தீங்கன்னா தேவன் தருவார். தேவன் பாருங்கள், தம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்றதான ஞானத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி பாருங்கள், மோட்டர் சைக்கிள் அது இதெல்லாம் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள், எல்லாம் கண்டுபிடிச்சது எல்லாம் யார்? எல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தை படித்தவர்கள், வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேறினவர்கள் தான். இன்றைக்கி பாருங்கள், நம்ம மோட்டர் சைக்கிள்னு சொல்கிறோம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா ப்ராபசியாக சொல்லப்பட்டது தான். நாகம் 2:4 நினைக்கிறேன். அதில் பாருங்கள், இதுமாரி ஒரு அதாவது மோட்டர் சைக்கிள்னு சொல்லாமல் மறைமுகமாக வேறு அதாவது அந்த வாகனத்தை குறித்து எப்படி ஸ்பீடில் போகுன்றதை குறித்து அங்கே பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடித்தவர்கள் எல்லாம் யார்? எல்லாம் வேதத்தை நன்றாக படித்து நல்லா தேர்னவங்க தான். வாசி ரதங்கள் தெருக்களில் கடகட என்று ஓடும், வீதிகளில் இடசாரி வடசாரி வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீரங்கி தீவட்டிகளை போல விளங்கி மின்னல்களை போல வேகமாக போகிறாங்க. இன்றைக்கும் பாருங்கள், மோட்டர் சைக்கிளில் இவங்க இவ்வளோ வேகமாக போகிறான் பாருங்கள். இருக்க ஸ்பீடாக பாருங்கள், டூ வீலரே பாருங்கள் இருக்க ஸ்பீடு. நம்ம தான் கவனமாக போக வேண்டியதாக இருக்குது. அடித்தான்னா நான் அதுலேயே நீ பாருங்கள் டூ வீலரில் மோதிய எவ்வளோ பெருசு
மரித்து போய்விடுகிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக எல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தை படித்தவர்கள் தான் அப்படிப்பட்ட ஞானவான்களாக சில காரியங்களை எல்லாம் கண்டுபிடித்தார்கள் என்று பார்க்கணும். எல்லாம் வேதத்தின் மூலமாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் பேதை, எனக்கு குடும்பத்தை நடத்த தெரியல, மற்றபடி என்னென்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன்னா எனக்கு அதில் என்னென்ன நிர்வாகம் பண்ண தெரியலன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதுக்கு ஏற்றதான ஞானத்தை எல்லாம் தேவன் தருவார். சாலமோன் பாருங்க, அவனுக்கு அதுக்கு ஏற்ற ஞானம் இல்லை. அவன் பாருங்க சிறு பிள்ளையிலேயே அவன் என்னென்ன ராஜாவாக்கினாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானம் மாத்திரம் எனக்கு தந்தால் போதுன்னு. ஆனால் அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் பார்த்தீங்கன்னா தேவன் தந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஓட்டம் பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் திசை கெட்டு போய்விடக்கூடாது. என்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் சரி, உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, அதே நேரத்தில் உலகத்தில் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் விழுந்து போனாலும் சரி, ஒருவர் மூலமாக எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை விழுந்து போனாலும் நம்ம என்னன்னா விழாமல் இருக்க வேண்டுமானால் உங்களுக்கும் தேவனுக்கும் கூட தானே நெருங்கிய தொடர்பு வேணும். அதே நேரத்தில் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நடப்போமே, ஆனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் இடறி போக மாட்டோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? உங்களுடைய ஓட்டம் ஜெயமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் வீணாய் போய்விடக்கூடாது. இருக்கிறது கொஞ்ச நாள் தான். அந்த நாட்களிலும் தேவன் நமக்கென்று நியமித்த நம்ம ஓட்டத்தில் நம்ம ஓடுவோம். நம்ம இந்த சாஸ்திரிகளை போல, சாஸ்திரிகள் என்று சொல்லும் பொழுது அவங்க பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் தான், அதாவது என்னென்னா நாணிகள் என்று தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அவங்க பாருங்கள், அவங்களே பாருங்கள் சுயஞானத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஈடுபட்டது நிமித்தமாக அநேக நஷ்டத்தை சந்தித்தார்கள். நம்ம தேவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் நம்முடைய பாதையை விட்டு நம்ம வழி விலகி இந்த சாஸ்திரிகளை போல சுயஞானத்தில் நம்ம ஈடுபட்டது நிமித்தமாக எவ்வளோ நஷ்டம், நம்முடைய குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம், குடும்பமே பிரியக்கூடிய சூழ்நிலையிலெல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்குது. இதை என்றைக்காவது நம்ம நினைத்து பார்ப்போமா? தேவனுடைய கருத்தில் நீங்கள் ஒப்பிடுங்க. தேவன் எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா சரியாக நடத்துவார். ஆண்டவர் எதற்காக உங்களை பிடித்தாரோ அந்த நீங்கள் மார்க்கம் தப்பி அழைக்கிற நட்சத்திரங்களை போல நீங்கள் காணப்படாதபடி இன்றைக்கும் பாருங்கள், அநேகர் அங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்குமா, இங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்குமா, அங்கே போனால் நமக்கு ப்ராஃபிசி கிடைக்குமா, இங்கே போனால் ப்ராஃபிசி கிடைக்குமான்னு சொல்லிட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கம் தப்பி அழைக்கிற நட்சத்திரத்தை போல அநேகர் காணப்பட்டு கொண்டிருக்காங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் இருக்கிறதான இடத்துல உங்களோட கூடவே தேவன் நேரடியாக அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். அதாவது தனித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது அதனுடைய சத்தத்தை கேட்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேத வாசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, இல்லாட்டி அநேக பிரசங்கங்களை கேட்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலாம். தேவன் உங்களோடைய பேசுவார். நீங்கள் எதுக்காக வேண்டியும் நீங்கள் மார்க்கம் தப்பின நட்சத்திரங்களை போல நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நியமித்த இடத்துல, நமக்கு நியமித்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடி நம்ம ஜெயத்தோடு நம்முடைய ஓட்டத்தை நம்ம முடிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.